ஹலோ ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆபாச படங்கள் எப்படி ஒரு மனுஷனோட மூளைய பாதிக்குது, எப்படி இதிலிருந்து மீண்டு வர்றது அப்படின்னு. ஆபாச படங்கள் மனிதனோட உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி. உண்மைதான். இந்த உலகமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. இன்டர்நெட் டெக்னாலஜி அப்படின்னு இந்த உலகம் நவீனமயமாக்கப்பட்டுருச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஒன்னுக்கு 2 போன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் 5G அப்டேட்டட் நெட்வொர்க்கோட. என்னதான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால நிறைய நன்மைகள் இருந்தாலும் இதுல பேராபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆபாச படங்கள். இந்த ஆபாச படங்கள்ல அதிகமா மூழ்கி இருக்கிறது 2 பேர் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. ஒன்னு சின்ன வயசு பசங்க, 2 கல்யாணமானவங்க. சின்ன வயசு பசங்களோட மூளை ஸ்பீடா டெவலப் ஆகிட்டே வரதால இந்த ஆபாச படங்களால அவங்க கொண்ட மோகம் அவங்கள சீக்கிரமே அடிக்ட் ஆகிரும். கிட்டத்தட்ட போதை பொருள் எடுத்து அடிமையாகிற மாதிரி. அதே கல்யாணமானவங்களுக்கு அவங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போறப்போ, இன்னும் நீட் இருக்கிறப்போ அவங்களும் இந்த ஆபாச படங்களை இன்னொரு ஆப்ஷனா தேர்வு செய்யறாங்க. என்னதான் இது ரொம்ப நார்மல் ஆனாலும் இதனால மனுஷனோட மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எப்படி இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரலாம், இது எல்லாத்தையும் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. இதுல இருந்து மீண்டு வர கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க. ஆபாச படங்கள் மூளைய நேரடியா பாதிக்கும். ரொம்ப நாள் சக்கரை சாப்பிடாம இருக்கிறப்போ பைத்தியம் பிடிக்கும். சுகர் ஐட்டம்ஸ்க்கு செம்ம கிரேவிங் எடுக்கும். குடிக்கிறவங்க, சிகரெட் அடிக்கிறவங்களை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களால அது இல்லாம இருக்கவே முடியாது. கை காலெல்லாம் உதறும், வேர்த்து கொட்டும். இப்படி இருக்கிறவங்கள தான் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி எக்ஸாக்ட் முறையில தான் தொடர்ந்து ஆபாச படங்கள் பாக்குறப்ப மூளையில முடிவெடுக்கக்கூடிய பகுதியும் மன உறுதிக்கான பகுதியும் சுருங்க ஆரம்பிக்கும். செக்ஷுவலா சுகங்களை ஃபீல் பண்றவங்களுக்காக மூளையில உருவாக்கப்பட்ட கெமிக்கல் பாதையில உண்மையான செக்ஸ் இல்லாம ஆபாச படங்கள்ல தான் பிளஷர் இருக்கு அப்படின்னு ரீவயர் ஆக வைக்கும். என்னால இந்த ஆபாச படங்கள் பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு எண்ணம் வந்தா கண்டிப்பா அது உங்க மூளைய பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். உடனே இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். மனுஷனோட மூளை ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் மாதிரி. அதுல பல மில்லியன் கணக்கான மூளை அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற நியூரான்கள் ஒவ்வொரு தகவல்களையும் ரொம்ப வேகமா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வச்சுதான் உங்க உடலோட செயல்பாடு இயங்கிட்டு இருக்கு. இதை வச்சுதான் உங்களோட ஒவ்வொரு உணர்ச்சிகளும் வடிவமைக்கப்படுது. இங்கதான் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்களுக்கு சுகம், வலி மாதிரி நிறைய உணர்ச்சிகளை கொடுக்கும். உங்க பிரெயினோட சூப்பர் பவரே அது வெவ்வேறு சூழலுக்கும் வெவ்வேறு தூண்டல்களுக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகிரும். ஸோ எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் அதுல இருந்து மூளையை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த ஆபாச படங்களுக்கு ஒரு மனுஷனை அடிக்ட் ஆக வைக்கிறதுக்கு என்னென்ன கல்பிரிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, டோபமின். செக்ஸ் இல்ல ஆபாச படங்கள் பாக்குறப்ப மூளையில கத்துக்கிறதுக்கு அப்புறம் உணர்ச்சிகளுக்கு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில நேரடியா டோபமின் ரிலீஸ் ஆகிரும். இந்த டோபமின் தான் ஒரு வகையான ஃபோக்கஸையும் கிரேவிங்ஸையும் கொடுக்கும். எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இந்த நிமிஷம் இது வேணும் அப்படின்னு அதை அடையாட்டி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடைஞ்சா அதிகப்படியான பிளஷர் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த பிளஷரை பார்த்துட்டா இன்னும் அதிகப்படியான பிளஷரை கேட்கும். நம்பர் 2, நாரெபினெஃப்ரின். இவனும் கூட ஒரு கல்பிரிட் தான். இவன் மனுஷனோட மூளையில ரிலீஸ் ஆகுறதுக்கு காரணம் அலர்ட்டாவும் ஃபோக்கஸாவும் இருக்க வைக்கிறதுக்கு தான். என்னமோ நடக்க போகுதுடா, அதுக்கு நீ தயாரா இருக்கணும் அப்படின்னு மூளையில இந்த கெமிக்கல் அலர்ட் ஆகும். நம்பர் 3, என்டார்ஃபின். உடல் முழுக்க அதிகப்படியான சுகத்தை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான உடல் என்டார்ஃபின் அப்படின்ற இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். 4வது, செரட்டோனின். செக்ஷுவல் பிளஷர் அடைஞ்ச அடுத்த நொடியே செரட்டோனின் அப்படின்ற கெமிக்கலோட லெவல் மாறும். இது ஒரு வகையான அமைதியான நிலையை கொடுக்கும். ஸோ இப்படிதான் நார்மலான செக்ஷுவல் பிளஷர்ல கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாமே தனக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட இருக்கிறப்ப நடக்க வேண்டிய ப்ராசஸ். 2 பேராலையுமே ஒரே மொமெண்ட்ல இந்த எல்லா கெமிக்கல்ஸ் கொடுக்கிற ஃபீலையும் உணர முடியும். ஒரு கட்டத்துல இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு செக்ஸ் மேல கிரேவிங்ஸ் இருக்கிறப்பதான் மூளையில மறுபடியும் டோபமின் ரிலீஸ் ஆகும். 2வது முறை ரிலீஸ் ஆகிற டோபமின்ல இன்னொரு வகையான பிளஷர் கிடைக்கும். திரும்ப மறுபடி எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்ப ஆல்ரெடி அடைஞ்ச பிளஷரை விட இன்னும் கூடுதலா கேட்கிறப்போ மூளையில ஏதோ ஒன்று தப்பா ஓட ஆரம்பிக்கும். ஒரு லெவலுக்கு மேல இந்த டோபமின் ரிலீஸ் ஆகாது. ஸோ ரிலீஸ் ஆகிற வர இன்னும் வேணும் அப்படின்ற அந்த பிளஷரோட தாக்கம் அடங்காது. இங்கதான் ஆபாச படங்கள் உள்ள வருது. கல்யாணம் பண்ணவங்களுக்கு செக்ஸ்ல திருப்தி இல்லை அப்படின்ற இதே ப்ராசஸ்ல
திரும்ப திரும்ப பிளஷர் கேட்க கடுமையா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, இல்லனா வெவ்வேறான வழிகளை தேர்வு செய்யறாங்க. அப்புறம் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வத்துல இறங்குற சின்ன வயசு பசங்களும் இதுல கிடைக்கிற சுகத்தை பார்த்துட்டு ஆபாச படங்களுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு முறை ஆபாச படங்கள் பாக்குறப்பையும் பிளஷரை கொடுக்கறதுக்காக இந்த எல்லா வகையான கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆபாச படங்கள் உண்மையான செக்ஸ் கிடையாது. இது நேரடியா மூளையை பாதிச்சு நிறைய சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்கும். அதெல்லாம் எப்படிப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1, கையில உடம்புல அப்படின்னு டேட்டோ போட்டா எப்படி அது ஸ்கின்னோட ஒட்டிக்குமோ அதே மாதிரி மூளை இந்த ஆபாச படத்தோட டேட்டூ போட்ட மாதிரி ஒட்டிக்கும். ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள், சம்பவங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிற வகையில தான் மூளை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆபாச படங்கள் பாக்குறப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறான் அப்படின்னு அந்த சிக்னல் கிடைக்கும். மேபி புதுசா இருக்கிறதால கூட இது நடக்கலாம். அந்த படங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மூளையில இது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கதான் கிட்டத்தட்ட டேட்டூ மாதிரி இது மூளையோட ஒட்டிக்கும். இப்போ நிறைய பேர் ஆபாச படங்களோட அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அவங்களோட மைண்ட்ல ஆபாச படங்களோட இமேஜஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அழியவும் செய்யாது. நான் ஆபாச படங்கள் பாக்குறதுல இருந்து மீண்டு வந்துட்டேன், ஆனாலும் இன்னுமே எனக்கு மைண்ட்ல நிறைய படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன திரும்ப ஆபாச படங்களை பாரு பாரு அப்படின்னு பார்க்க சொல்லி தூண்டிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன கெமிக்கல் செஞ்ச வேலை தான் இது. எல்லா கெமிக்கல்ஸும் ஒன்னா வேலை செஞ்சு அழிக்க முடியாத ஞாபகங்களை உருவாக்கி இருக்கு. இத நியூரோ சயின்டிஸ்ட் நியூராலஜிக்கல் டேட்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதை அழிக்கிறதும் மறக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல் பாதிப்பு, இந்த ஆபாச படங்கள் மூளையில ஒரு டேட்டோ மாதிரி ஒட்டிக்கும். ரெண்டாவது பாதிப்பு, ஒரு மனுஷனோட வைக்க வேண்டிய உறவை, நெருக்கத்தை மூளை இந்த ஆபாச படங்களோட வச்சிடும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட நெருக்கமா இருக்கதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஆபாச படங்கள்ல மூழ்கிறப்ப மூளை இந்த படங்களோட நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கும். படம் பாக்குறப்பதான் எனக்கு சுகம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஃபீலை பாதிச்சிரும். அதே சுகத்தை திரும்பவும் அடைய சொல்லி கேட்கும். திரும்ப ஒரு பர்சன் கிட்ட போக சொல்லாது, அங்க அந்த சுகம் கிடைக்காது அப்படின்னே சொல்லிடும். ஆபாச படங்கள் பார்க்கணும் அப்படின்னு அதிகமா மூழ்கிறப்ப இன்னும் டோபமீனை அதிகமா கேட்கிறப்போ ஒரு கட்டத்துல மூளை மழுங்கிடும். டோபமீனோட உற்பத்தியை நிறுத்திடும். ஒரு அளவுக்கு மேல டோபமீனை சுரக்காது. அப்புறம் எப்படி அந்த பிளஷரை ஃபீல் பண்ண முடியும்? ஆரம்பத்துல 10 நிமிஷம் படம் பார்த்ததும் கிடைக்கிற பிளஷர் இப்போ கிடைக்காது. சோ எனக்கு இன்னும் வேணும், நான் அந்த சுகத்தை அந்த திருப்தியை அடையணும் அப்படின்னு பல மணி நேரம் ஆபாச படமோட ஆரம்பிக்கும். ஆனா டோபமின் ரிலீஸ் ஆகாது. இங்கதான் வெறுப்பும் கோபமும் அதிகமாகும். அரகண்டா மாற ஆரம்பிப்பாங்க. தினம் ஒரு விஷயம் கிடைச்சா அது போர் தான் அடிக்கும். அதே மாதிரி தினம் ஆபாச படங்களை பார்த்துட்டே இருக்கிறப்ப போர் ஆயிரும். அதனால எக்ஸைட்மெண்ட்டும் குறையும். இன்னும் வேணும் அப்படின்னு வியூவர்ஸ்க்கு தோணிக்கிட்டே இருக்கும். முன்னாடி அடைஞ்ச அதே உச்சக்கட்ட சுகத்தை இந்த ஆபாச படங்கள் மூலமா அடையணும் அப்படின்னு தோணும். இங்க ஆல்ரெடி நிறைய நிலைக்குலைவுகள் ஏற்பட்டிருக்கு. பேலன்ஸை இழந்துருச்சு. இதனால கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் இல்லாம ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து மாஸ்டர்பேஷன்ல சுகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி நெஞ்சு படபடப்பு வர ஆரம்பிக்கும். மயக்கமா இருக்கும். மோட்டிவேஷனே இருக்காது. கவனக்குறைபாடு ஏற்படும். இன்னும் வெவ்வேறு விதத்துல ஆபாச படங்களை பார்க்க தோணும். படமா புக்கா இப்படி வெவ்வேறு கதைக்காலத்துல பார்க்க தோணும். இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. மூணாவதா, இந்த ஆபாச படங்கள் மூளைய நல்லா சுருக்கிரும். நார்மலான மனுஷங்களோட மூளையை விட இந்த பான் யூசர்ஸோட மூளை சின்னதா இருக்கும். குடி போதைக்கு அடிக்ட் ஆனவங்களோட மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆபாச படங்கள் பார்க்கக்கூடியவங்களோட மூளையும் இருக்கும். மூளையில இருக்கிற வென்ட்ரல் ஸ்ட்ரேட்டம் அப்படின்ற பகுதி தான் நம்ம மூளையில பரிசு கொடுக்கிற பகுதி. பிளஷர் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஒருத்த மது குடிக்கிறப்போ இந்த வென்ட்ரல் ஸ்ட்ரேட்டியம் அப்படின்ற பகுதி தான் பிரைட் ஆகும். அதே மாதிரி தான் ஆபாச படங்களை பாக்குறப்பவும் இந்த பகுதி பிரைட் ஆகி இருக்கு. நியாயமா நேர்மையா ஒரு முடிவெடுக்கணும், நீதியோட இருக்கணும், சரியான மாரல்ல இருக்கணும், மன உறுதியோட இருக்கணும். இது எல்லாமே மூளையோட சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்ற பகுதியில தான் இயக்கப்படுது. தொடர்ந்து ஆபாச படங்கள் பாக்குறதாலையும் மாஸ்டர்பேஷன்ல ஈடுபடுறதாலையும் இந்த பகுதி பலவீனமாகிறது. சோ இதனால கடைசியில கிடைக்கிற ரிசல்ட் என்ன? சரியான முறையில முடிவுகளை எடுக்க முடியாது. நீதியா நேர்மையா உண்மையா இருக்க தோணாது. கொஞ்சம் கொஞ்சமா மன உறுதி உடைய ஆரம்பிக்கும். ஆபாச படங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு அதிகமா தோண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல வேலை இருக்கிறப்போ படம் பார்க்கறது, ரொம்ப இல்லீகலா பான் பார்க்கறது, நிறைய பாலியல் தொடர்புகள்ல ஈடுபடுறது, கிளப்பு மத்த தேவையில்லாத இடங்கள்ல நாடுறது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்.
இதெல்லாம் பயாலஜிக்கலா மூளையில நடக்கிற பாதிப்புகள். அதே போல சைக்காலஜிக்கல் பாதிப்புகளும் நிறைய இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். முதல்ல டிப்ரெஷன் உருவாகும். என்னால இதை நிறுத்தவே முடியல, இதை நிறுத்தணும், ஆனா முடியலையே அப்படின்ற வெறுப்பு வரும். நான் எதுக்குமே சரியில்லை, வர்த் இல்ல அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வா நினைச்சுக்க வைக்கும். நான் காலையில எழுந்திருக்கிறப்பெல்லாம் என் தலையிலேயே பெரிய பாறங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாரமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த ஆபாச படங்கள் என்ன உணர்ச்சி ரீதியா தூண்டிக்கிட்டே இருக்கு. இப்படி பல மக்கள் தங்களோட விரக்திகளை குறிப்பிட்டிருக்காங்க. தினமும் டிப்ரெஷன், பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆபாச படங்கள் இல்ல அப்படின்னா கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிரும், பைத்தியம் பிடிக்கும், செக்ஷுவல் நம்பிக்கைகள் மாறும். இன்னும் விதவிதமா எனக்கு படங்கள் வேணும், ஆரம்பத்துல கிடைச்ச ஹை எனக்கு இப்போ திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு தோணும். வன்முறை அழகா தெரியும். அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கிற அந்த எம்பத்தி காணாம போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல இது அவமானமா பார்க்கப்படும். இது அவமானம், நான் அவமானமான காரியங்களை செய்யறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இது உணர்ச்சி ரீதியா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த ஆபாச படங்களோட இணைஞ்சி இருக்கிற நெகட்டிவ் உணர்ச்சிகள் ஒரு கட்டத்துல நம்மள உதவி இல்லாம தனியா நிக்கிற மாதிரி ஆக்கிடும், ஹோப்பே இல்லாம மாத்திடும். இந்த ஆபாச படங்கள் ஞாபக சக்தியை இழக்க வச்சிடும். நம்ப முடியல, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கியமான ஆளுகளும் சரி, ஜுவேனியல் கிட்டையும் சரி இந்த மெமரி லாஸ் சிமிலரா தான் இருந்திருக்கு. ஆபாச படங்கள் மேல மோகம் அதிகமாக ஆக மற்ற வேலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பான்குள்ள இறங்கிடுறாங்க. முக்கியத்துவங்கள் மாறிடும். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா மாறும். முக்கியமான டாஸ்க், ஞாபகத்துல இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மறக்கும். ஆபாச படங்கள்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ஒரு வகையான முக்கியத்துவம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த ஆபாச படங்கள் பாக்குறத நிறுத்துறப்பெல்லாம் அவங்களுக்கு தலைவலி, குழப்பம், டென்ஷன், பதட்டம், படபடப்பு, இதய துடிப்பு அப்படின்னு நிறைய மாறுபாடுகள், நிறைய சிம்டம்ஸ் வந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மூளையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை கொண்டு வரும். சரி, இதை மாத்த என்னதான் வழி? என்ன நான் மறுபடியும் சரி செஞ்சுக்க முடியுமா? இதுல இருந்து மீண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். முதல் விஷயம், எனக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரெக்கவர் ஆகுறதுக்கான முதல் மாற்றம், முக்கியமான ஸ்டெப்பு. எனக்கு பான் அடிக்ஷன் இருக்கு, நான் இதுவரை சாதாரணமா பார்த்து ட்ரை பண்ணது மூலமா ஒரு பலனும் எனக்கு இல்லை, என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இப்போ அதை நான் மாத்திக்க ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்த உடனே முதல்ல ஆபாச படங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். இருக்கிற புக்ஸ், சிடி எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஃபோனு, லேப்டாப் இப்படி எங்கெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். முடிஞ்சா கொஞ்ச நாளைக்கு இன்டர்நெட்டே இல்லாம இருக்கிறது நல்லது. இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டா முதல் ஒரு வாரம் ரொம்ப கடினமா இருக்கும். அதிக வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். ஆனா போக போக இது நின்றுடும். இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா தெரப்பி கவுன்சிலிங்க்கு போகணும். தெரபிஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்கிறத தவிர்த்துக்கணும். தனியா இருக்கிறப்பதான் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் லைக் பதட்டமாகிறது, பார்க்கணும் அப்படின்னு ட்ரிகர் ஆகுறது, உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னா உடனே திரும்ப எடுத்துக்க தோணும். அதுவே தனியா இல்லாம நம்மளை சுத்தி ஆட்கள் இருக்கிறப்போ அவங்களுக்காக பயந்தாவது திரும்ப எடுக்காம இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு மக்களோட மக்களா ஒன்னா இணைஞ்சு இருக்கிறது நல்லது. தூங்குறப்ப கூட அந்த பிரைவசி வேண்டாம். எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்காங்க, இனி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திரும்ப எடுக்காம இருக்க ஃபோன்ல முன்னாடியே டைமரை செட் பண்ணி ஆஃப் ஆக வச்சிருங்க. ஜிம்மு, புக் கிளப் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் இந்த சிம்டம்ஸ் வருதோ அப்பெல்லாம் வேற ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. இதுல ரொம்ப எஃபெக்டிவா வேலை பார்க்கறது இயற்கையில பயணிக்கிறது தான். இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே மரம், செடி, கொடி அப்படின்னு ரசிக்கிற மாதிரி எங்கேயாவது இடங்களுக்கு வாக்கிங் போங்க. இயற்கை சூழலை நல்லா அனுபவிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன் இந்த சிம்டம்ஸ் வருது, எதனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ரீசனை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஸோ மூளையோட அறிவியல் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை அப்படியே மாத்தியும் அமைச்சிக்க முடியும். இல்ல முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்றப்ப தெரப்பி ஆர் கவுன்சிலிங் போறது ரொம்ப நல்லது. மோஸ்டா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை தான் யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு எதெல்லாம் இந்த ஆபாச படங்களை பார்க்க சொல்லி ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு அந்த தூண்டுதல்களை சரியா கண்டுபிடிச்சு அதை எப்படி கோப் பண்ணி வர்றது, ஆரோக்கியமான முறையில எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆன்லைன்ல நீங்க யாருன்னே உங்களோட ஐடென்டிட்டியை காட்டாம கூட இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரலாம். நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு. இந்த குரூப்ல மீண்டு வரவங்களோட டிப்ஸ், அப்புறம் எப்படி எல்லாம் மீண்டு வருது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நீங்க தனியா இல்லாம ஒரு கூட்டமா சேர்ந்து இந்த ஆபத்துல இருந்து மீண்டு வரலாம். இதுல சில குரூப்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரீபூட் நேஷன், எப்படி ஆபாச படங்கள் இல்லாம வாழ்க்கைய வாழ்றது அப்படின்னு நிறைய வீடியோஸ், ஃபோரம்ஸ், அட்வைஸ் மூலமா வழி நடத்துவாங்க. அப்புறம் டெய்லி ஸ்ட்ரென்த் அப்படின்ற வெப்சைட் இருக்கு. இதுல நீங்க ஆன்லைன்ல மத்த மக்கள் கூட கனெக்ட் ஆகிக்கலாம், சேர்ந்து ஒன்னா மீண்டு வரலாம்.
அப்புறம் நோ ஃபேப் அப்படின்ற வெப்சைட் இருக்கு. இதுவும் ஆபாச படங்கள்ல இருந்து மீண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி தான். இதுல நீங்க நிறைய கட்டுரைகளை பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஹெல்ப் பண்ற விதத்துல நிறைய ஆப்ஸ் மூலமா கைட் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா நோ ஃபேப்ல பெய்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. வாரம் வாரம் மீட்டிங் இருக்கும். அப்புறம் உங்க அடையாளத்தையே காட்டிக்காம கால்ஸ்ல கனெக்ட் ஆகலாம். அப்புறம் ரெட்டிட் அப்படின்ற ஆப்ல பான் அடிக்ட் ஆன பீப்புள் கூட கனெக்ட் ஆக முடியும். ஸோ உங்களால நிறைய கூட்டத்தோட சேர்ந்து வெளிவர முடியும். நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். எல்லாமே மைண்ட் செட் தான். நீங்க இந்த ஆபாச படங்கள்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்காக எப்படினாலும் நீங்க வழிகளை கண்டுபிடிச்சிருவீங்க. நான் இந்த ஆபாச படங்களை பாக்குறத நிறுத்தணும் அப்படின்னு நெகட்டிவ் டோன்ல நினைக்காம நான் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் நோக்கத்துல பார்க்கணும். அதுக்காக தினமும் உங்களோட உடல் மனசை கவனிக்கணும். நல்ல டயட்டு, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றது, மனசை ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்துறது, இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யுங்க. உங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியத்துக்கு பக்கம் அனுப்புங்க. அதிகமா தியானம் பண்ணினா மைண்டு தானாவே கண்ட்ரோல் ஆகும். சின்ன குழந்தைய அதட்டி மிரட்டி கட்டுப்படுத்துற மாதிரி நம்ம மைண்டையும் ஆரம்பத்துல கொஞ்சம் கடுமையா கண்டிக்கணும். எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் காலில் விழுந்தே கதறினாலும் திரும்ப ஆபாச படங்களை காட்டவே கூடாது. ஒரு 2 மாசம் இப்படியே கடத்திட்டா ஒரு 70% வெளியில வந்துடலாம். அப்படியே டைவர்ஷன்லயும் இருக்கணும். தெரியும் நான் மொத்தமா மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு புரியும். அப்போ லைஃப் ரொட்டீனை நார்மலாக்கணும். பட் ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் நான் ஆபாச படங்கள்ல இருந்து வெளியில வந்தாலும் என்னோட ஞாபகத்துல அந்த படங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். திரும்ப பாரு பாரு அப்படின்னு என்னை தூண்டிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்ற மாதிரி இதே விஷயம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. எந்த தருணமா இருந்தாலும் சும்மா ஒரு தடவை தானே அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட கொடுத்துடக்கூடாது. இது கண்டிப்பா பேராபத்துல தான் முடியும். ஆபாச படங்கள் பாக்குறதால உடலுக்கும் மனசுக்கும் என்ன பாதிப்பு வருது, எப்படி மூளை கடுமையா பாதிக்கப்படுது, என்னெல்லாம் பண்ணி மீண்டு வரலாம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது. பொதுவாவே ஒரு விஷயத்த நம்ம மட்டும் படிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறப்போ நல்ல மனப்பாடமாகும், புரியும். அந்த டெக்னிக்கை கூட ஃபாலோ பண்ணலாம். தன்னை மாதிரியே இந்த ஆபாச படங்கள்ல இருந்து மீண்டு வர நினைக்கிற ஒருத்தங்க கூட கனெக்ட் ஆகி இதுல இருந்து மீண்டு வரதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்றப்போ அதே மெத்தட்ல தானும் மீண்டு வர முடியும். இது ஒரு எஃபெக்டிவான வழி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்னோட ஆபத்தையும் அந்த அடிக்ஷன் நிலையை அடைகிறப்போ அதனால பாதிப்புகள் ஏற்படுறப்பையும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வருமுன் காக்குறதே நல்லது. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கெட்டதை 0.1% கூட செய்யாம பாதுகாப்பா இருக்க பாருங்க. இத உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இந்த பதிவை எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரையும் பயனடைய செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.